வணக்கம். இது ஜென் டாக்ஸ். நேற்று முன்தினம் அக்டோபர் 6ஆம் தேதி சன் நியூஸ் தொலைக்காட்சியில கேள்விக்களம் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அர்ஜுனமூர்த்தி, அப்புறம் பேராசிரியர் சுபவீர பாண்டியன், அப்புறம் டெல்லியில் இருந்து பானுச்சந்தர்னு ஒரு அரசியல் விமர்சகர், இவர்களோடு நான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். ரொம்ப முக்கியமானது ஒரு டாபிக்காக அது இருந்தது. தமிழ்நாடு யாருடன் போராடும் அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி கேட்ட கேள்வியை மையமாக வச்சு அந்த நிகழ்ச்சி இருந்தது. ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அந்த பதிலடி வந்த அன்னைக்கே நம்ம மனிதால பேசியிருக்கிறோம். இதுல முக்கியமாக இவங்க சன்னியஸ் வச்ச கேள்வி, திட்டமிட்டு திமுகவை சீண்டுகிறாரா ஆளுநர் அப்படின்ற கேள்வியை அவங்க முன் வச்சிருங்க. அதுல முதல்ல எல்லாம் கெஸ்ட்கிட்ட போயிட்டு 4வதாக என்னிடம் வந்தார்கள். நான் நினைக்கிறது எல்லாத்தையும் அங்க முழுமையாக சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாலேயே 3 விருந்தினர்கள் பேசியதிலிருந்து வரக்கூடிய கேள்விகளை கேட்கறதுனால அதை ஒட்டி பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அது தவிர இந்த கேள்விகளுக்கான பதிலையும் சேர்த்து சொன்னேன். இருந்தாலும் அதையெல்லாம் இங்க உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல திமுகவை சீண்டுகிறார் ஆளுநர் அப்படின்னு என்னுடைய கருத்தை பதிலாக நான் முன் வச்சேன். அதாவது ஆளுநருக்கு, குடியரசுத் தலைவருக்கு, இவங்களுக்கெல்லாம் முடிவெடுப்பதற்கு, மசோதாவை நிறைவேற்றுவதற்கு, சட்டமாக்க ஆளுநர், குடியரசுத் தலைவருக்கு 3 மாத கால அவகாசம் விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு இந்த மாதிரி பெரிய சர்ச்சைகள் ஆளுநர் தரப்புல இருந்து வராம இருந்தது. ஆனா இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக, திமுகவினுடைய முழக்கங்களை கேள்வி கேட்கும் விதமாக அவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொல்றாங்களே, தமிழ்நாடு யாருடன் போராடும்? தமிழ்நாட்டுடன் யார் சண்டையிடுகிறார்கள்? யாரை தமிழ்நாடு வெல்ல போகிறது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து, குழந்தைகளை பார்த்து கேட்கிறாரு. அப்போ அது என்ன விதமான செய்தி? அதனுடைய நோக்கம் என்ன? இதை யார் சொல்றாங்க? அவர்களை கேள்வி கேட்கும் விதமாக அல்லது அவர்களுடைய கருத்தை மறுக்கும் விதமாக, இல்லாத ஒன்றை அவர்கள் சொல்வதாக ஒரு தோற்றத்தை அவர்கள் மீது சுமத்த விரும்பும் நோக்கத்தோடு இந்த கேள்விகளை அவர் முன்வைக்கிறாருங்கிற உணர்வு தான் வரும் எல்லாருக்கும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்ங்கிறத யாரு முன் வச்சு பேசுறாங்க? ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மற்ற அமைப்பு ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும் அப்படின்னு முழக்கம் எழுப்பிக் கொண்டே இருப்பது, போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பது யாரு? இங்க தமிழ்நாட்டுல 4 ஆண்டுகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பேசுகிறார், என்ன செய்கிறார் என்பது தெரியாதா ஆளுநருக்கு? ஆளுநருடைய பணி என்ன செய்கிறார்? முதலமைச்சரையும் தமிழ்நாடு அரசையும் கண்காணிக்கிற வேலையை தானே செய்யறாரு. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே தலித்துகளுக்கு துன்பங்கள் அதிகமாக இருக்கு, அப்படி கல்வி சரியான முறையில இல்லை என்றெல்லாம் பல கருத்துக்களை அவர் சொல்லிட்டே தானே இருக்காரு. இதையெல்லாம் முதலமைச்சர்கிட்ட நேர்லயே அவரோட விளக்கம் பெற முடியும், சீஃப் செக்ரட்டரிட்ட இருந்து விளக்கம் பெற முடியும். ஆனா எந்த விதமான விளக்கத்தையும் பெறாமல் அரசியல் ரீதியாக அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு அவர் எடுக்கிற முடிவை ஏன் வருது? அது அவரே எடுக்கிற முடிவா இல்ல அவருக்கு வருகின்ற ஆணையா? யாருக்கு தெரியும்? இங்க மட்டும் இல்ல ஆளுநர்கள் இதே மாதிரி. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த கேள்வி வருது. கேரளாலையும் இதே பிரச்சனை, முதலமைச்சர் பினராயி விஜயனோட பிரச்சனை. மேற்கு வங்கத்திலையும் இதே பிரச்சனை, முதலமைச்சர் மமதா பானர்ஜியோட பிரச்சனை ஆளுநருக்கு. பஞ்சாப்ல பவான் சிங் மானுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை. இப்படி எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்றால் அதற்கு என்ன பொருள்? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மதிக்காமல் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதும், தடைகளை உருவாக்குவதும், செயல்பட விடாமல் முடக்குவதும் நோக்கமாக அவர்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு வரத்தானே செய்யும். அந்த கேள்விகளை முன் வச்சு என்ன தடைகள் வந்தாலும் சரி, என்ன விதமான அழுத்தங்கள் வந்தாலும் சரி, அந்த அழுத்தங்களை எதிர்த்து தமிழ்நாடு போராடும். போராட்டத்தின் இறுதியில் தமிழ்நாடு வெல்லும். இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக தமிழ்நாடு ஓரணியில் திரளும் அப்படின்னு முதலமைச்சர் பேசுறாரு. இது என்ன விஷயம்? ஏன் பேசுறாரு? எல்லாமே ஆளுநருக்கு நிச்சயமாக தெரியும். இருந்தாலும் ஒரு நக்கல், ஒரு நையாண்டி, யாரை ஏத்து வெல்ல போறீங்க, யாரு உங்க கூட சண்டை போடுறா அப்படின்னு.
இதுதான் அந்த ஷோவினுடைய கிரக்ஸ் ஆஃப் தி மேட்டர். அதுல வந்திருந்த விருந்தினர்களுடைய கருத்துக்களுக்கு பெரும்பாலும் பதில் சொன்னதுல சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து இணக்கமான உறவு வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை ஆளுநர் எதையும் பேசினார்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் அதனுடைய கருத்து. ஆளுநர் பேச்சுக்கு நீங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்வதாகவும் அதை புரிந்து கொள்ளலாம். நீங்க அதை கடந்து போயிடணும். ஏன்னா இணக்கமான உறவு இருந்தா தான் பலன்கள் மாநிலத்துக்கு பெற முடியும். அதாவது இந்த சேம் போல்டு டபுள் என்ஜின் கான்செப்ட், இரட்டை என்ஜின் கான்செப்டையும் சொன்னாங்க. எதிராக இருந்தால் அந்த மாநிலத்துக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க முடியும். மாற்று கருத்து, ஒன்றிய அரசோடு மாற்று கருத்து கொண்டதாக இருந்தால், பிரச்சனைகளில் மாற்று கருத்து கொண்டதாக ஒரு மாநில அரசு இருந்தால் அவர்களை வஞ்சிக்க முடியும்னு இந்திய அரசமைப்பு சட்டத்துல எங்கேயாவது பிரிவுகள் இருக்கா? அதற்கு ஏதாவது வழிவகை செய்யுதா? அப்புறம் எப்படி பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கும் கான்ஸ்டிடியூஷனல் பிரச்சனைகளுக்கும் எப்படி முடிச்சு போடுறாங்க? கான்ஸ்டிடியூஷனலா முடியாத விஷயங்களை பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்தா நீங்க செய்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பொருள் என்ன? அரசமைப்பு சட்டத்தை மீறி வேண்டியவர்களுக்கு ஆட்சிகள் உதவி செய்யும் அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்படி சொல்றது சரியா? அப்படி பலன்களை பெறாமல் நீங்க எதுக்கு எடுத்தாலும் போராடுறீங்கன்னு சொல்வது சரியா? நம்ம அரசமைப்பு சட்டத்தை பின்பற்றுகின்ற குடியரசு இல்லையா இந்தியா? மன்னரை சார்ந்து மன்னரை புகழ்ந்து பாடி பரிசில் பெறுகின்ற புலவர்களைப் போல மாநிலங்கள் முதலமைச்சர்கள் இருக்கணுமா? இதுதானா கற்றறிந்த வல்லுநர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து, அமைச்சர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து? எப்படி தமிழ்நாட்டை வந்து நீங்க ஐசோலேட் பண்றீங்க? தமிழ்நாடு வந்து தனியாக இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம்ல சேரல, அது பிரிவினைவாதத்தோட இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி எழுதி இன்டர்வியூ போய், யூபிஎஸ்சி பேனலுக்கு இன்டர்வியூ போய் ஐபிஎஸ் ஆகவும் ஐஏஎஸ் ஆகவும் வரக்கூடியவர்களுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருக்கிற யூனியனை சொன்னா அது பிரிவினைவாதமாக தெரியலாமா? என்ன லாஜிக்ல பேசுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. சரி, ரைட்டு. இப்படி தொடர்ந்து ஆளுநர் வந்து திமுக சீண்டி பார்க்கிறாரு. அது புதிதும் அல்ல. அந்த சட்டப்பேரவையில நடந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அப்புறம் தமிழகம், திராவிடம் காலாவதி ஆயிடுச்சு, எல்லாமே பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தானே. ஆளுநருக்கு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பத்தி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில உள்ள கருத்து வேறுபாடுகள் எதேனும் வந்ததுன்னா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒன்றிய அரசினுடைய ஆணைகளை தான் செயல்படுத்தணும். இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா? ஐஏஎஸ் ஆபீசர்ஸும் ஐபிஎஸ் ஆபீசர்ஸும் மாநில கேடரா, யூனியனுக்குன்னு தனியாக கேடர்ஸ் இருக்கா? மாநில கேடர்ல இருக்கிறவங்க தமிழ்நாடு கேடர்ல, வெஸ்ட் பெங்கால் கேடர்ல, பஞ்சாப் கேடர்லன்னு மாநில கேடராக இருக்கிறவங்களை தானே யூனியன் சர்வீசஸுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அல்லது யூபிஎஸ்சிக்கான ஸ்ட்ரக்சர், அதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகள் எல்லாம் என்ன சொல்லுது? மாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள்னு சொன்னா அது வந்து மாநிலத்துக்கு அளவுக்கு அதிகமாக அதிகாரங்கள் கொடுத்துட்டதாக பொருளா? இப்படி பல விஷயங்கள். மசோதா நிலுவையில இருந்தா நான் பதில் போடாம என்கிட்டே பெண்டிங்ல இருந்தா நான் நிராகரித்ததாகத்தான் பொருள் அப்படின்னு சொன்னது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் ஜஸ்ட் மு.க. ஸ்டாலின்ங்கிற தனிநபருக்கும் ஆர்.என். ரவிங்கிற தனிநபருக்கும் இடையில உள்ள பிரச்சனைகள் இல்லை. அப்படி இருப்பது போல அவங்க ரெண்டு பேருக்கும் உறவு சுமூகமாக இருக்க வேண்டும், அல்லது பிரதமருக்கும் மாநில முதலமைச்சருக்கும் இடையில உறவு சுமூகமாக இருக்க வேண்டும்னு ரெண்டு இண்டிவிஜுவல்ஸுக்கு இடையில உண்டான உறவை போல அதை சித்தரிக்க முடியாது. கான்ஸ்டிடியூஷனலி அந்த உறவு இணக்கமான உறவு தான், நெருக்கமான உறவு தான். ஒரே கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பிரதமரும் முதலமைச்சரும் இணக்கமான உறவோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் கான்ஸ்டிடியூஷனுடைய சாரம். டபுள் என்ஜின் கான்செப்ட்ங்கிறது அரசமைப்புக்கு விரோதமானது. அதை காங்கிரஸ் சொல்லலையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அறத பழசான கேட்டு புளிச்சு போன வார்த்தைகள். காங்கிரஸ் சொல்லும் போதும் இதே மாதிரியான பதில்களை அவங்க வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமா பேசுறீங்க, காங்கிரஸ் பேசுற அதே வார்த்தைகளை தான் நீங்களும் பேசுவீங்க அப்படின்னு சொன்னா என்ன வித்தியாசம் உங்களுக்கும் காங்கிரஸுக்கும்? காங்கிரஸ் இல்லையாங்கிற பதிலே முதல்ல பிஜேபி சொல்லவே கூடாத ஒரு அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்டென்ஷன் ஆக போகும். பட் 4 விருந்தினர்களோட நிகழ்ச்சி நடத்தும் போது, அதுவும் ஒரு மணி நேரம் நிகழ்ச்சிக்குள்ள 50-55 நிமிடங்கள் நடத்தணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும் போது எல்லாரையும் அகாமடேட் பண்றதுக்காக அவங்க வந்து மிகப்பெரிய தியாகம் ஒன்றை செய்கிறார்கள். சில சேனல்ஸ், குறிப்பாக நியூஸ் 18
சன் நியூஸும் என்ன என்ன தியாகம், விளம்பரங்களை நிறுத்துகிறார்கள். நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும், நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து முடியும் வரைக்கும் விளம்பரங்களே போடுறதில்லை. விளம்பரங்கள் தான் அவர்களுக்கான வருவாய். அவர்களுடைய வருவாயை இழந்து அந்த நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யத்திற்காக நிகழ்ச்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும், மக்களுக்கு அந்த செயின் அருந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக விளம்பரங்களை நிறுத்தி அந்த ப்ரோக்ராமை நடத்துறாங்க. அதனால அது தொடர்பாக நமது எண்ண அலைகள் எவ்வளவு வந்தாலும் அந்த பர்டிகுலர் டைம்ல அங்கு மற்ற கெஸ்ட் பேசியதனுடைய எஃபெக்டுக்குள்ள எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவுதான் பேச முடியும். அங்க பேசிட்டா அதே சப்ஜெக்டை இங்க பேசுறது கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு தான் நான் பல நாட்கள் அதை பத்தி பேசாமலே இருந்தேன். பட் இன்றைக்கு அப்படி தள்ளிவிட முடியாது. எல்லாரும் அங்க பாக்குறது இல்ல, எல்லாரும் இங்கேயும் பாக்குறது இல்ல. அங்க பாக்குறவங்க இங்க பார்க்காம இருக்க முடியும், அங்க பார்க்காதவர்கள் ஒரு சிலர் இங்க பார்க்க முடியுங்கிறதுனால எந்த சேனலுக்கு போனாலும் இங்கு பேசி விடுவது நல்லது அப்படின்னு முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். இது தவிரவும் நிறைய விஷயங்கள் வந்தது. அதுல தொடர்ச்சியாக ஃபுல்லா சொன்னா இன்னும் ரொம்ப நேரம் போகும். அதனால அதை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுல சில விஷயங்கள் குறிப்பிட்டேன். 1000வது நிகழ்ச்சி, புதிய தலைமுறையில புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி 1000வது நிகழ்ச்சிங்கிறது நடந்தது. அந்த நிகழ்ச்சியில பேசும்போது பேராசிரியர் சுபவி ஒரு விஷயம் சொன்னாரு. விவாதங்கள் முடிவிலிருந்து தொடங்குகின்றன, உரையாடல்கள் முடிவை தேடுகின்றன அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆழமான முக்கியமான வரிகளாக அது மனசுல பதிஞ்சிருந்தது. நேற்று மாற்று கருத்து வந்தாலே பிளவுதான் அப்படிங்கிற மாதிரி டோன அரசியல் விமர்சகர் முன்வைக்கும் போது எனக்கு இது நினைவுக்கு வந்தது. இவ்வளவு காலமாக 1947 இருந்து 2014 வரைக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகளோட வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியாவின் பண்பு என்பதை முன்னிறுத்தி எல்லா கருத்து வேறுபாடுகளோடவும் எல்லாரும் சேர்ந்து தானே இருந்தோம். இப்ப திடீரென்று பிளவு அப்படின்னு சொன்னீங்கன்னா எதனால வருது? பிளவுபடுத்துவது யாரு? எங்களை நீங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் எங்களுடைய எதிரிகள் தான் நீங்க, அல்லது எங்களுடைய எதிரிகளை ஆதரிப்பவர் தான் நீங்க அப்படின்னு சொல்லி மாற்று கருத்து சொல்பவர்கள் எல்லார் தலையிலையும் ஒரு முத்திரையை குத்தி எதிர்ப்பக்கம் தள்ளி வைக்கிறது யாரு? தள்ளி விடுறது யாரு? சமூகம் இரண்டு கூறுகளாக பிளவுபட்டால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கத்துல அணி சேர்ந்தால் நம்மிடமிருந்து அதிகாரத்தை பிரிக்கவே முடியாதுங்கிறதுக்காக சமூகத்தை இரண்டு கூறுகளாக பிரிக்கும் நோக்கத்தோடவே பொழுது விடிஞ்சு பொழுது போனா செயல்படக்கூடியவர்கள் யாரு? இது எல்லாம் இந்திய மக்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலையும் கேரளாவையும் இதை புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. அதையும் மீறித்தான் பர்சனல் ப்ரையாரிட்டிஸ், அதாவது பொது நலனை தாண்டி சில சுயநலன்கள் இருக்கக்கூடியவர்கள் தான் இதுல வேறு விதமான நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள். குழப்பங்களுக்கு வழிகோல்கின்ற கட்சிகளை ஆதரிக்கிறது அப்படிங்கிற நிலைக்கு போறாங்க. நிலையாக இந்த போராட்டங்களை, தமிழ்நாட்டினுடைய தொடர்ச்சியான போராட்டங்களை வெல்லும் வகையிலான அந்த போராட்டங்களை தொடர்ந்து ஆதரிக்கக்கூடிய மக்கள் ஆதரிக்கிறாங்க. 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களிலும் மக்கள் இப்படித்தான் ஐடென்டிஃபை பண்ணி வாக்களித்திருக்கிறார்கள். அதுவேதான் தொடரும் அப்படின்னு நம்பலாம். இந்த மாற்று கருத்துகளோடு கோஎக்ஸிஸ்டன்ஸ் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை இல்லாமல் செய்வது யாருங்கிறத பேசணும். நேற்று அதையும் அங்க குறிப்பிட்டோம். இப்படி அதுக்கப்புறம் பர்சனலா அங்க யாராவது அவங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்றாக சொன்னதுதான். மற்றபடி பெரும்பாலும் இங்க பேசிய கருத்துக்களை அங்க பேசினேங்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோ. அங்கேயும் பார்த்து இங்கேயும் பாக்குறவங்க அங்க பேசினதுல இன்னும் பல விஷயங்களை நீ பேசவே இல்லைன்னு குற்றம் சாட்டுவீர்கள் என்று தெரியும். அது விரும்பி விட்டதல்ல. இந்த ஃப்ளோல பேசும்போது அங்க பேசின பல விஷயங்கள் நினைவுக்கு வராம போயிடுது அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.